விண்வெளியில் உயிர் வாழ்வதற்காக நாசா எப்படி கடுமையான பயிற்சி அளிக்கிறது? விண்வெளியில் பறப்பது ஒரு அதிசய அனுபவம், ஆனால் அது எளிதான ஒன்று அல்ல. புவியீர்ப்பு விசை இல்லாத சூழல், தீவிர உடல் மற்றும் மன அழுத்தம் மற்றும் அசாதாரணமான சூழ்நிலைகள் இவைகளை எதிர்கொள்ள நாசாவின் விண்வெளி வீரர்கள் கடுமையான பயிற்சியை கடந்து செல்ல வேண்டும். நாசாவின் விண்வெளி வீரர் தேர்வு என்பது மிக கடுமையானது. விண்ணப்பதாரர்கள் பல்வேறு நிலைகளில் சோதனை செய்யப்படுகிறார்கள். முதலில் அவர்களின் கல்வித் தகுதி, உடல்திறன் மற்றும் மனப்பக்குவம் மதிப்பீடு செய்யப்படும். தேர்வானவர்கள் ஜான்சன் விண்வெளி மையத்தில் கடுமையான பயிற்சிக்கு அனுப்பப்படுவார்கள். நீச்சல் தேர்வு. விண்வெளியில் செயல்பட நீச்சல் திறன் அவசியம். விண்வெளி வீரர்கள் 25 மீட்டர் நீந்துதல் மற்றும் 35 மீட்டர் நீந்தல், விண்வெளி உடையுடன் போன்ற கடுமையான சோதனைகளை கடக்க வேண்டும். புவியீர்ப்பு இல்லா பயிற்சி. விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லை என்பதால் ஜெட் விமான பயிற்சி மற்றும் நீருக்கடியில் பயிற்சி மூலம் விண்வெளி வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும். இறுதித் தேர்வு. வெற்றி பெறுவோர் 2 ஆண்டுகள் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அவசர நிலைகளை கையாளுதல் போன்ற விஷயங்கள் அடங்கும். நாளைய விண்வெளி வீரர் நீங்களாகவும் இருக்கலாம். உங்கள் கனவை நினைவாக்குங்கள். கமெண்டில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இன்னும் பல விஞ்ஞான அதிசயங்களை தெரிந்து கொள்ள மூங்கில் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.